ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். நடமாடும் தெய்வம் ஸ்ரீ மகாபெரிவா சங்கீதத்தில் மிக்க நாட்டம் கொண்டவர். அவர் ஒரு சிறந்த வீணை வித்வானும் கூட. 1953 வருடம் நுங்கம்பாக்கம் ஜம்புலிங்க நாயகன் தெருவில் மகாபெரிவா தங்கி இருந்தபோது அடுத்த வீட்டில் பழம்பெரும் கர்நாடக சங்கீத பாடகர் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் குடியிருந்தார். ஒரு நாள் மகாபெரிவா பூஜை செய்து கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டில் பாட்டு சத்தம் கேட்டது. ஸ்ருதி சுத்தமாக சுனாதமாக விநாயகுனி என்ற மத்தியமாவதி ராகத்தில் அமைந்த தியாகராஜ கீர்த்தனை தான் விஸ்வநாத ஐயர் பாடிக்கொண்டிருந்தார். அந்த பாடலில் அநாத ரக்ஷகி ஸ்ரீ காமாட்சி என்ற நெகிழ்வான வரிகளில் தீர்க்கமாக நிரவல் செய்து அவர் பாடிய தெய்வீக கானம் காந்தம் போல் அனைவரையும் ஈர்க்க, பூஜை செய்து கொண்டிருந்த மகாபெரிவா திடீரென்று கிளம்பி வித்வான் வீட்டிற்குள் நுழைந்தார். பரமேஸ்வரனே நேராக வந்ததை பார்த்து விஸ்வநாத ஐயர் தம்பதி சந்தோஷ அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். உடனே கோலம் போட்டு மாவிலை கட்டி பூரண கும்பம் என்று எத்தனித்த அவர்களிடம் பெரியவா சொல்கிறா, அதெல்லாம் இருக்கட்டும் விஸ்வநாதா, என்ன பூஜையில் உட்கார விடாமல் உன் இனிய பாட்டினால் இங்கே ஈர்த்து விட்டாய். நீ க்ஷேமமாக இருப்பாய் என்று ஆசிர்வதித்தார். அப்போது நாததனு மனிஷம் என்ற தியாகராஜ கீர்த்தனையை பற்றி விரிவாக உரைத்த பெரியவா எவ்வாறு பரமேஸ்வரனின் 5 முகங்களிலிருந்து சப்த ஸ்வரங்கள் பிறந்தன என்பதை நயம்பட எடுத்துரைத்தார். அப்போது வித்வான் சொன்னார், எனக்கு பூஜை ஆச்சாரம் எதுவும் தெரியாது பெரியவா, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். அதற்கு பெரியவா, உன் உடம்பில் காமாட்சி ரேகை ஓடுறது, நன்னா சங்கீதம் பாடியே சுவாமிக்கு நீ பாமாலை சாத்து என்று ஆசிர்வதித்துவிட்டு கிளம்பி சென்று விட்டார். மகாபெரிவா சென்ற பிறகும் அந்த திரு உருவமும் அவரது கழுத்தில் அணிந்திருந்த ருத்ராட்ச மாலையும் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் கண்ணிலேயே இருந்தது. மனதில் அந்த ருத்ராட்ச மாலை தனக்கு கிடைக்காதா என்று ஒரு ஏக்கமும் இருந்தது. அந்த ஏக்கத்தினை தன் மனைவி மற்றும் குடும்பத்தினரிடமும் பகிர்ந்து கொண்டார். பின்னர் 1970 மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் மறைந்து விட்டார். இது நடந்து சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு 1983 சதாராவில் பெரியவா முகாமிட்டிருந்தார். பாடகர் விஸ்வநாத ஐயரின் மகனும் மிகச்சிறந்த பாடகருமான மகாராஜபுரம் சந்தானம் ஒரு மாலை பொழுதில் அப்போது தரிசனம் செய்ய வந்திருந்தார். வா சந்தானம், பாடு பாடு, மோகன ராகம் பாடு, அது உங்கள் குடும்ப சொத்தாச்சே என்று பெரியவா சொல்ல எல்லோருக்கும் பரவசம் ஏற்படுத்தும் வகையில் சந்தானம் அவர்கள் பாட பெரியவா உட்பட அங்கிருந்தோர் அனைவரும் மெய்மறந்து ரசித்தார்கள். அதன் பின் மகாபெரிவா, நீ இங்கே தங்கிவிட்டு காலையில் செல் என்று அன்பு கட்டளையிட்டார். மகாபெரிவாளின் அறைக்கு பக்கத்து அறையில் சந்தானம் குடும்பத்தினர் தங்கியிருக்க அன்று இரவு பாடகர் சந்தானம் மகாராஜபுரம் சந்தானம் உறக்கமின்றி புரண்டு படுத்தார். அவர் மனதில் தனது தந்தை ஆசைப்பட்ட அந்த ருத்ராட்ச மாலை தனக்காவது கிடைக்குமா என்ற ஏக்கம். விடியற்காலை 3 மணி இருக்கும். உறக்கமில்லாமல் ஏதோ அரவம் கேட்டு எழுந்தார் சந்தானம். ஜன்னல் வழியே பார்த்தபோது பெரியவா தானே தன் அறையை சுத்தம் செய்வதை கண்டார். இதை பார்த்தவுடன் பெரியவா, வா சந்தானம், மோகனம் பாடி எவரூரா கீர்த்தனை பாடு என்று சொல்ல மீண்டும் வித்வான் தனது மோகனாஸ்திரத்தினால் பெரியவாளை கட்டிப்போட அப்போது நிகழ்ந்தது அந்த அற்புதம். தன் கழுத்தில் போட்டிருந்த ருத்ராட்ச மாலையை கழட்டி சந்தானத்திடம் கொடுக்க ஆனந்த கண்ணீரோடு அதனை பெற்றுக்கொண்டு ஊர் திரும்பினார். அந்த மாலை இன்றும் சந்தானம் அவர்களை மருமகன் தியாகராஜனால் பூஜிக்கப்பட்டு வருகிறது.
எந்த பக்தனையும் குறையோடு அனுப்பியதில்லையே நம் நடமாடும் தெய்வம் காஞ்சி மகா பெரியவா. இதைத் தொடர்ந்து இன்னொரு அனுபவம் சொல்லலான் இருக்கேன். 1967 வாக்கில் ஒரு நாள் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார் ஒரு பக்தர். மடத்துக்கு அடிக்கடி வரவர், நிறைய கைங்கரியமெல்லாம் செய்கிறவர், அதோட பெரியவா மேலே அபாரமான பக்தி உள்ளவர்ங்கிறதுனால மடத்தில் எல்லாருக்குமே அவரை தெரியும். மடத்துக்கு அவர் வந்திருந்த அன்னைக்கு பெரியவாளை தரிசிக்க நிறையவே கூட்டம் இருந்தது. ஆனால் பெரியவா வழக்கமாக தான் அமர்ந்து தரிசனம் தர அறைக்கு வரவே இல்லை. அதுக்கு பதிலாக கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து வெளிநாட்டு பெண்கள் 2 பேரோடு பேசிட்டு இருந்தார். வழக்கமான நேரத்தை விட 1 மணி நேரம் கூடுதலாக ஆச்சு. கூட்டத்தில் சிலர் மெதுவாக முணுமுணுக்க ஆரம்பித்தா. அடுத்து 2 மணி நேரம் நகர்ந்தது. கொஞ்சம் சத்தமாகவே பேசிக்க ஆரம்பித்தா எல்லாரும். அந்த சமயத்தில் மடத்துக்கு வழக்கமாக வரக்கூடிய அந்த பக்தர் கொஞ்சம் படபடப்பாகவே ஆயிட்டார். என்ன இது, பரமாச்சாரியா இந்த வெளிநாட்டுக்காரிகளோட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காரே, அவள்லாம் நம்ம கலாச்சாரத்தையே இழிவாக பேசுகிறவாளாச்சே, அவளுக்கு எதுக்கு இத்தனை நாளி தரிசனம் தரணும்? பெரியவாளையே தெய்வமாக நினச்சி நாங்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்கிறச்ச அவளுக்கு போய் உபதேசம் செஞ்சுட்டு இருக்காரே அப்படின்னெல்லாம் கொஞ்சம் உரக்கவே பேச ஆரம்பிச்சிட்டார். ஒரு வழியாக வெள்ளக்காரிகளோட பேசி முடிச்சுட்டு வந்தார் மகா பெரியவா. அவர் வந்ததும் சட்டுன்னு எல்லாரும் வாயை பொத்திண்டு பவ்யமாக இருக்கிற மாதிரி மாறிட்டா. இதெல்லாம் பெரியவாளுக்கு தெரியாதா என்ன? அதனால் அவர் வந்ததும் தன்னோட பக்கத்தில் நின்றுருந்த அணுக்க தொண்டரை கூப்பிட்டார். இந்த இங்கிலீஷ்காரிகள் அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டா, அவளுக்கு எதுக்கு உபதேசம்னு இங்கே பலருக்கு தோன்றாப்புல இருக்கு. அதனால் வந்தவா யாரு, அவ கூட என்ன பேசினேங்கிறத நீயே சொல்லிடு அப்படின்னா பெரியவா. அந்த தொண்டர் சொல்கிற, மகா பெரியவாளை தரிசனம் பண்ணி அவரோட உபதேசத்தை கேட்கறதுக்காக ஜெர்மனியிலிருந்து வந்திருந்தா அந்த 2 பெண்களும். இன்னைக்கு மகா பெரியவா அவளோட பேசினதை எல்லாரும் பார்த்தேள். ஆனால் அவள் மடத்துக்கு வந்து 3 நாள் ஆச்சு. 3 நாளைக்கு முன்னால் அவள் வந்ததும் பெரியவா கிட்ட பேசணும்னு சொன்னா. அப்போது அவள் 2 பேரையும் பார்த்து ஜஸ்ட் வெயிட்டுன்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டா பெரியவா. அப்படி அவர் சொன்னப்போ அவள் எங்கே நின்றுட்டு இருந்தாலோ அதே இடத்துல உட்கார்ந்துட்டு ருத்ர ஜபம் பண்ணிட்டு இருந்தா. 2 தரம் மடத்திலிருந்து கொடுத்த பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுட்டு விரத மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா. ஒருவேளை பெரியவா மறந்திருப்பாரோங்கிற எண்ணத்தில் அவர்கிட்ட நினைவுபடுத்தட்டுமான்னு நானே இவாக்கிட்ட கேட்டேன். ஆனால் அவள் என்ன சொன்னா தெரியுமா? அவர் பெரிய மகான், மறதியெல்லாம் அவருக்கு வரவே வராது. எங்களுக்கு எப்போ உபதேசம் பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும். கண்டிப்பாக அவரே கூப்பிடுவார். நீங்கள் யாரும் அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னா. 3 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவளோட பேசியிருக்கா பெரியவா. அவள் 2 பேரும் நம்மளோட இந்து மதத்தை பற்றியும் வேத புராணங்கள் பண்பாடு இதையெல்லாமும் அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்து தெரிஞ்சுண்டு அதிலேயே ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கா. அதே சமயம் நாங்கள் முழுசாக தெரிஞ்சுட்டோமா இல்லை இன்னமும் பாக்கி இருக்கான்னு தெரியாமல் அமெரிக்க நாட்டு பல்கலைக்கழக பேராசிரியர்கள்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கா. அதுக்கு அதை நாமெல்லாம் தீர்மானிக்க முடியாது. உங்களோட சந்தேகத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடியவர் இந்தியாவில் காஞ்சி காமகோடி மடத்து ஆச்சாரியாலாக இருக்கிற பரமாச்சாரியார் மட்டும்தான். அவர்கிட்டயே போய் கேளுங்கன்னு சொல்லியிருக்கா அந்த அமெரிக்க பேராசிரியர்கள். அவளுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய சரியான ஞானி நம்ம பெரியவா மட்டும்தாங்கிறத தெரிஞ்சுண்டு அவரோட பேசி தங்களோட சந்தேகத்தை கேட்டுக்கத்தான் வந்திருந்தா. வந்தவா 3 நாளாக காத்துண்டு இருந்தோம். ஒரு கிஞ்சித்தும் முணுமுணுக்கலை, சலிச்சுக்கலை. பெரியவா மேலே அவ்வளவு பக்தி.
இப்படி அந்த தொண்டர் சொல்லி முடித்து அதே சமயத்தில் பிரசாதம் வாங்கிட்டு புறப்படுறதுக்காக மறுபடியும் பெரியவா முன்னாடி வந்தா அந்த வெளிநாட்டு பெண்கள். கூட்டத்தில் ஒருத்தர், மகா பெரியவாளை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு அந்த பெண்கள் கிட்ட இங்கிலீஷில் கேட்டார். பிஃபோர் வி மெட் ஹிஸ் ஹோலினஸ் அப்படின்னு தொடங்கி ஆங்கிலத்தில் அவள் சொன்னது என்ன தெரியுமா? இந்த மகா புருஷரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னால் வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் தெரியும், வேத புராண சாஸ்திரங்களையெல்லாம் கற்றுண்டுட்டோம், இனி தெரிஞ்சுக்க எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மகா பெரியவா கிட்ட பேசினது தான் தெரிஞ்சுது, நாங்கள் இன்னும் கற்றுக்க ஆரம்பிக்கலை, இல்லை தொடக்கப்பள்ளியிலேயே இருக்கோம் அப்படிங்கிறது. இந்த புண்ணிய சீலரை தரிசிக்காமல் இருந்து இவ்வளவு நாளை வீணடிச்சிட்டோமேன்னு தோன்றுறது. எங்களோட ஆன்மா இப்போதான் ஆனந்த நிலைனா என்னங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கு. இந்த மகான் இருக்கிற பூமிக்கு வந்தோம், அவரை தரிசித்தோம், அவரோட பேசினோங்கிறதே எங்களுக்கு கிடைச்ச மகா பாக்கியம் அப்படின்னு சொன்ன அவ கண்ணிலிருந்து ஆனந்த பாஷ்பம் தார தாரையாக வழிஞ்சுது. மகாபவ்யமாக பெரியவாளை வணங்கி பிரசாதத்தை வாங்கிட்டு புறப்பட்டா அவ 2 பேரும். இவ்வளோ ஒரு அருமையான அனுபவம். நாம் தான் எல்லாத்துக்குமே அவசரப்படுவோம், பெரியவா நமக்கு ஏன் பேசலை, அவாக்கிட்ட பேசின்னு இருக்காளே, இவாக்கிட்ட பேசின்னு இருக்காளே, எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்குங்கிறத அந்த நேரத்தில் யாருமே புரிஞ்சுக்க மாட்டோம். ரொம்ப அருமையான அனுபவம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.